பச்சை துரோகம் செய்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நேற்றைய தினம் முத்துராமலிங்க தேவர் ஐயாவிற்கு குரு பூஜை விழா என்பது நடத்தப்பட்டது. அந்த விழாவிலே அதிமுகவின் சார்பாக தங்க கவசம் என்பது அணிவிக்கப்பட்டது. பொதுச் செயலாளரும் தற்போது தமிழகத்து எதிர்க்கட்சியில் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அங்கே நேரடியாகவே சென்று தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் கிளம்பி வந்தார். அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அனைவருமே அந்த இடத்திலே இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். தேவரையாவிற்கு சிறப்பான ஒரு தரிசனமும் செய்துவிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அந்த இடத்திலே பச்சை துரோகம் என்பது செய்திருக்கிறார் செங்கோட்டையன். அதிமுகவை அடமானம் வைக்க நினைத்திருக்கிறார், அதிமுகவை அழிக்க நினைத்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து இருந்து கொண்டு ஓபிஎஸ் டிடிவியுடன் ஒரே நேரடியாக பயணம் செய்திருக்கிறார். அதுவுமே ஓபிஎஸ் உடைய காரிலே ஓபிஎஸ் முன் சீட்டிலும் பின் சீட்டிலே நமது செங்கோட்டையனும் போன புகைப்படங்கள் எல்லாம் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அது மட்டுமல்லாமல் செங்கோட்டை இந்த 4 நபர்களும் ஒரே அணியில் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை நமது தேவரையா குரு பூஜை நிகழ்விலே சொல்லி ஆரம்பிச்சாங்க. அங்கே தேவரையாவுக்கு குரு பூஜை என்பது நடத்தப்பட்டதா, இவர்கள் அரசியல் செய்ய போனார்களா அப்படி கூட தெரியல. வைகோவும் நமது சீமானும் ஒரே நேரடியாகவே, அதாவது இருவருமே கைகூட்டி கொண்டுதான் வந்தாங்க. அதே போல செங்கோட்டையனும் ஓபிஎஸும் நேரடியாக சந்திப்பு நடத்தி ஒரே காரிலே பயணம் செய்து நாங்கள் அனைவருமே ஒரே இடத்தில் தான் இருக்க போகிறோம், அதிமுக ஒன்றிணைப்புக்கு பாடுபட போகிறோம், எடப்பாடியை தவிர்த்து அதிமுக ஒழிய வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அதிமுகவிற்கு பச்சை துரோகம் செய்திருக்கிறார். தனிநபர் முக்கியமா, அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் முக்கியமா அப்படின்னா மாபெரும் இயக்கம் முக்கியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிமுக தொண்டர்கள். ஆனால் அந்த அதிமுக வெளியே கொண்டு சென்று அதிமுகவை அழிப்ப நினைப்பதற்காக சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஸிடம் கைகுலுக்க ஆரம்பித்து விட்டார் செங்கோட்டையன் கூட சொல்லலாம். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை அடித்து உடைத்தவர். ஜெயலலிதா அமரக்கூடிய அந்த இருக்கையின் மீது செருப்பு காலை போட்டு ஏறின நபர்கள்லாம் நமது தரப்பினர். எப்படியாவது அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விட வேண்டும், அதன் மூலம் நம்முடைய குடும்பம் தான் அதிமுகவை ஆட வேண்டும். அதிமுகவிலே முக்கிய பொறுப்பு நம்ம குடும்பத்தின் சார்பாகத்தான் இருக்க வேண்டும், தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்பவர் சசிகலா. எடப்பாடி பழனிசாமி இருப்பதன் காரணமாகத்தான் இவை அனைத்தும் நடக்க முடியாமல் இருக்கிறது. எடப்பாடியை மட்டம் தட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என நினைப்பவர் டிடிவி தினகரன். இப்படி மூவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சேர்ந்திருக்கிறாரா, அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு சசிகலா அம்மையாரின் கைவசம் அதிமுக செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நம்மளுக்கு முக்கியமான பொறுப்புகள் என்பது கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்பிலையும் போய் சேர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மிக விரைவாகவே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட இருக்கிறார் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அதே போல செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்து சேர்ந்தது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.